சிறுகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா சிசிடிவி கேமரா மூலியமா பார்த்து அங்க இருக்கிற மைக் வழியா விஜயா கண்டபடி ரோகிணிய திட்டுன்னு திட்டுறாங்க. மானம் போற அளவுக்கு ரொம்ப கேவலமாவே திட்டிடுறாங்க. இதனால ரோகிணிக்கு கோவம் அங்க கடையில வச்சிருக்கிற கேமராவே அடிச்சு உடைச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவையும் மீனாவையும் மறுபடியும் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ரோகிணியும் கிறிஸும் வராங்க. ஸோ கிறிஸுக்கு தலைவலி ஆட்டுக்கு, அதுக்காகத்தான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு. ஸோ தொடர்ந்து கிறிஸுக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற பிரச்சனையால் தான். இந்த பக்கம் நம்ம மீனாவோட வீட்டுக்கு மீனாவை அம்மா பார்த்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக சில பேர் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா அங்கே வீடு தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வேணுமுனே பார்த்தீங்கன்னா பாத்தியா மீனாவை கொடுமைப்படுத்தினாங்க இல்லையா, இப்போ அவங்க வீட்லேயே தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு பாத்தியா அப்படின்னு விஜயாவை ரொம்ப கேவலமாக பேசிடுறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னைய கொடுமைக்கார மாமியான்னு உங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சண்டை போட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு விட்டு போக போகிறேன். இவ பாரு அவன் தலைவர் பதவியை கூட ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறா எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மீனா நான் இப்போவே போய் என் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, 2 நாளில் நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா என் காரை எல்லாத்தையும் விற்றுட்டுனாச்சும் பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாப்புல. ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.